கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, எலியாவின் இரட்டிப்பான வரங்களை நமக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்து. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவுக்கு எலியா தன் மீது உள்ள ஆவியின் வரங்களை இரட்டிப்பாக கொடுத்தார். அந்த இரட்டிப்பாக கொடுத்த அந்த வரங்களினுடைய ரகசியம் என்ன என்பதை குறித்து தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நாம் தியானித்து வருகிறபடி வேதத்தில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நிழலாட்டமாக கொண்டது. அதே போலவே இந்த எலியாவின் இரட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க போகிற ஆவிக்குரிய வரங்களின் இரட்டிப்பான வரங்களின் நிழலாட்டமாக இந்த காரியம் நடந்திருக்கிறது. அது என்ன என்பதை குறித்துதான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். இந்த வேத வசனத்தில் எலியாவை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். அதற்கு முன்பாக எலியா தன்னுடைய சீசனாகிய எலிசாவை பார்த்து, நான் இன்றைக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். அதற்கு முன்பாக நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா, அதை நீ கேள் என்று எலியா சொல்கிறான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்களை எனக்கு இரட்டிப்பாக கொடு என்று வேண்டினான். அதே போலவே எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா அவனை நோக்கி பார்த்து, அந்த ஆவியின் வரங்களை இரட்டிப்பாய் பெற்றபடியினால் எலியா 7 அற்புதங்களை செய்தான். அதே போலவே அதை இரட்டிப்பாக 14 அற்புதங்களை எலிசா செய்தான் என்று நாம் வேதத்தில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த எலிசா இரட்டிப்பான அபிஷேகத்தை எலியாவிடம் கேட்பதற்கான காரணம் என்ன? இது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க போகிற இரட்டிப்பான வரங்களின் வெளிப்பாடாக இந்த சம்பவம் நடந்தது. அது எதற்காக நடந்தது? முதலாவது நாம் எலியா யார் என்று பார்க்க வேண்டும். இந்த எலியா திஸ்பியனாகிய எலியா என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. திஸ்பியன் என்று சொன்னால் அடிமை. அடிமையாய் இருந்த எலியாவை கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்தி வைத்திருந்தார். அதே போலவே இந்த எலிசாவும் தன் தகப்பனிடத்திலேயே அடிமையாக இருந்தான். சாப்பாத்தின் குமாரன் என்று இவனை குறித்து எழுதியிருக்கிறது. சாப்பாத் என்றால் நீதிபதி என்று அர்த்தம். நீதிபதியினுடைய மகன் அந்த நீதிபதிக்கே அடிமையாக, அடிமையின் வேலைக்காரனாக இருந்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுதை சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இங்கு சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா 12வது ஏரை உழுது கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலிலே 12வது ஏரை உழுகிறவர்கள் பலவீனமானவர்களாக தேர்ந்தெடுப்பார்கள். ஏனென்றால் முதலாவது ஏரை பிடித்திருக்கிறவன் மிகுந்த பலசாலியாக இருப்பான். அந்த கற்கள் நிறைந்த நிலத்தை உழுது உடைத்து உழ வேண்டும் என்றால் பலசாலி அதை ஊன்ற பிடிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தடுத்து பின்புறமாக அடுத்தடுத்த பலசாலிகளை வைப்பார்கள். 12வது ஏரை பிடிக்கிறவன் ஒரு பலவீனனாய் இருந்தால் போதும். அப்படி ரொம்ப பலவீனமாய் இருந்தவன் தான் இந்த எலிசா. எலிசாவின் தோற்றத்தை பார்த்தாலே அவனை அநேக கிண்டல் செய்து, மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று கிண்டல் செய்யும் அளவுக்கு அவனுடைய தோற்றம் பலவீனமாய் இருந்தது.
அங்கேயே அவனுடைய தகப்பன் அவனை அற்பமாக எண்ணி அந்த 12வது ஏரை உழும்படியாக அவனை வேலைக்காரனாக வைத்திருந்தான். ஒரு மகனாகவே அவனை அவன் கருதவில்லை. தன் தகப்பனையே எலிசா தகப்பனே என்று கூப்பிட முடியாத ஒரு அடிமை தனத்தில் இருந்தான். இந்த அடிமையை மீட்டு இவனை அபிஷேகிக்கும்படியாக இன்னொரு அடிமை, கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அடிமைதான், அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு அடிமைதான் எலியா. அந்த எலியா வந்து இன்னொரு அடிமையை மீட்டு அபிஷேகம் செய்து தன்னுடைய மகனாக மாற்றிக்கொண்டான். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து பாவத்தின் அடிமைதனத்தில் இருந்த நம்மை மீட்டு நம்மை அபிஷேகம் செய்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். இதை நிழலாட்டமாக கொண்டதுதான் இந்த எலிசாவின் ஆவிக்குரிய இரட்டிப்பான வரங்களின் இந்த சம்பவம். இப்போது எலியாவிடம் உன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரங்களை எனக்கு இரட்டிப்பாக கொடு என்று கேட்ட பொழுது எலியா என்ன சொன்னான்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இங்கே எலியா எலிசாவிடம் என்ன சொல்கிறான்? நீ அரிதான காரியத்தை கேட்டாய், நான் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை நீ கண்டால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொன்னான். ஏனென்றால் இது பரலோகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இரட்டிப்பான ஆவியின் வரங்கள். இந்த வரத்தை பரலோகம்தான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இதை கொடுக்க போகிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிற அந்த ஆவியின் இரட்டிப்பான வரங்களை தான் எலிசா கேட்கிறார். அதை புரிந்து கொண்ட எலியா, நீ அரிதான ஒன்றை கேட்டாய், ஏனென்றால் இதை இயேசு கிறிஸ்து வந்துதான் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனாலதான் அரிதான ஒன்றை கேட்டாய் என்று சொல்கிறான். அப்படி அவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா அவனை நோக்கி பார்த்த பொழுது எலிசாவின் மேல் இருந்த சால்வை கீழே விழுந்தது. அந்த சால்வையை தன் மீது எடுத்து போட்டுக் கொண்டபடியினால் அவன் எலியாவின் ஆவிக்குரிய வரங்களை இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டான். எலியாவின் மீது இருந்த அந்த ஆவிக்குரிய வரங்களின் இரட்டிப்பான வரங்கள் எலிசாவின் மீது வந்தவுடனே இப்போது எலிசா எலியாவை எப்படி கூப்பிடுகிறான்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். எலியா தன் மீது உள்ள ஆவியின் வரங்களை 2 பங்கு எலிசாவுக்கு கொடுத்தபடியினால் தன் வாழ்நாளிலே முதல் முறையாக எலியாவை எலிசா என் தகப்பனே என்று கூப்பிடுகிறான். இதற்கு முன்பாக தன்னுடைய சொந்த தகப்பனாகிய சாப்பாத்தை அவன் தகப்பனே என்று கூப்பிட முடியாத ஒரு அடிமையாக இருந்தான். இப்போது எலியா தன் மீது உள்ள ஆவியின் இரட்டிப்பான வரங்களை அவனுக்கு கொடுத்து அவனை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டபடியினால் எலிசா எலியாவை என் தகப்பனே என்று கூப்பிட முடிந்தது. யாருக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பார்கள்? உபாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. ஒரு தகப்பன் தன்னுடைய முதற் பிறந்த பிள்ளைக்கு தன்னுடைய ஆஸ்திகள் 2 பங்கை கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒரு தகப்பனுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால்
அவனுக்கு உண்டான ஆஸ்தியை அவன் 4ஆக பிரித்து 2 பங்கை யார் முதல் பிள்ளையாக பிறந்தானோ, யார் சேஷ்ட புத்திர பாகத்தை அடைய போகிறானோ அவனுக்கு 2 பங்கை கொடுக்க வேண்டும். மீதி 2 பிள்ளைகளுக்கு அந்த 2 பங்கை ஒவ்வொன்றாக கொடுக்க வேண்டும். இப்படியாக தன்னுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு வரப்போகிற பிள்ளைக்கு, முதற் பேரான பிள்ளைக்கு, சேஷ்ட புத்திர பிள்ளைக்கு தன் தகப்பன் தன்னுடைய ஆஸ்தியில் 2 பங்கை கொடுக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். எலிசா கேட்டது, தகப்பனே எலியாவே, உன்னை என்னுடைய சேஷ்ட புத்திரனாக அறிவி, உன்னை என்னுடைய முதற் பிள்ளையாக அறிவி, உன்னுடைய ஆஸ்தியில் இருக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை எனக்கு இரட்டிப்பான பங்காய் கொடு என்று கேட்டது இந்த முதற் பேரான சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்டார். இந்த பாகத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்டிப்பாக கொடுத்தார். இதுவரை இஸ்ரவேலிலே கர்த்தர் சேஷ்ட புத்திர பாகத்தை இஸ்ரவேலர்களுக்கு பிரித்துதான் கொடுத்திருந்தார். யாருக்கும் 2 பங்கு அவர் ஒன்று சேர கொடுத்ததே இல்லை. இஸ்ரவேல் தேசத்தை, யாக்கோபை அவர் தன்னுடைய குமாரனாக அறிவித்தார், தன்னுடைய சேஷ்ட புத்திரனாக அறிவித்தார். அந்த இஸ்ரவேலர்களுக்கும் கர்த்தர் ஆசாரிய ஆவிக்குரிய வரங்களை ஒரு கோத்திரத்திற்கும், ராஜாவின் ஆவிக்குரிய வரங்களை இன்னொரு கோத்திரத்திற்கும் தான் கொடுத்தார். 2ஐயும் சேர்த்து யாருக்குமே கொடுக்கவில்லை. அதை குறித்து நாம் இந்த தியானிப்போம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். கர்த்தர் இஸ்ரவேலை தன்னுடைய குமாரனாக அறிவித்தார், தன்னுடைய சேஷ்ட புத்திரனாக அறிவித்தார். அதனாலதான் கர்த்தருடைய ஆவிக்குரிய வரங்களை இஸ்ரவேலின் குமாரர்களுக்கு பிரித்து கொடுத்தார். நாம் அதிகமா இதை குறித்து விளங்க வேண்டும் என்றால், யாக்கோபே தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்கிறார். முதற் பிறந்த ரூபனுக்கு கொடுக்காமல் அதை யோசேப்புக்கு கொடுக்கும் போது, யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளை இஸ்ரவேலின் கோத்திரத்திற்குள்ளே சேர்க்கிறார். 2 பங்கை யோசேப்புக்கு கொடுத்து அவனை தன்னுடைய சேஷ்ட புத்திரனாக அறிவித்து அவனுடைய 2 பிள்ளைகளை யாக்கோபு தனக்குரிய பங்கிலே சேர்த்துக் கொள்கிறார். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ரூபன், சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயும் மனாசேயும் என்னுடையவர்கள். இங்கு யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பின் 2 குமாரர்களை தன்னுடைய சுதந்திரத்திலே கொண்டு வருகிறார். ஏனென்றால் இந்த 2 பங்கை தன்னுடைய குடும்பத்திலே, தன்னுடைய கோத்திரத்திலே சேர்த்து யோசேப்பை தன்னுடைய சேஷ்ட புத்திரனாக அவன் அறிவிக்கிறான். இப்படிதான் முதற் பலனான சேஷ்ட புத்திரர்களுக்கு 2 பங்கை தருவார்கள். இந்த 2 பங்கு பிதாவாகிய தேவன் நம்மை எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முதற் பலனாய் தெரிந்து கொண்டபடியினால், நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரப்போகிற இரட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பதற்கான நிழலாட்டம் தான் எலிசாவின் காரியம். கர்த்தர் இஸ்ரவேலை தன்னுடைய குமாரனாகவும் தன்னுடைய சேஷ்ட புத்திரனாகவும் தெரிந்து கொண்டபடியினால், இஸ்ரவேலுக்கு பிறந்த 2 பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆவிக்குரிய வரங்களான ஆசாரிய வரத்தை லேவி கோத்திரத்திற்கும், ராஜாக்களுடைய வரத்தை யூதா கோத்திரத்திற்கும் கொடுக்கிறார். 2 பேருக்கும் சேர்த்து கொடுக்காமல் 2 பேருக்கும் பிரித்து கொடுக்கிறார். இஸ்ரவேலை அவர் தன்னுடைய சேஷ்ட புத்திரனாக தெரிந்து கொண்டபடியினால், இஸ்ரவேலின் பிள்ளைகள் 2 பேருக்கு அந்த வரத்தை கொடுத்து இஸ்ரவேலை தன்னுடைய சேஷ்ட புத்திரனாக அறிவிக்கிறார். யாத்திராகமம் 40வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம்.
ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. இங்கு கர்த்தர் தன்னுடைய ஆவிக்குரிய ஆஸ்தியாகிய ஆசாரிய ஊழியத்தின் அபிஷேகத்தை லேவி கோத்திரத்தை சார்ந்த ஆரோனுக்கு கொடுக்கிறார். அதே போலவே கர்த்தர் தன்னுடைய ஆஸ்தியின் தன்னுடைய வாரிசின் அபிஷேகத்தை, ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை யூதா கோத்திரத்தை சார்ந்த தாவீதுக்கு கொடுக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உள்ள ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ராஜாவாக தாவீதை தெரிந்து கொண்டபடியினால் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அனுப்பி, இவனை எனக்கு முன்பாக நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று அவனை அபிஷேகம் செய்தார். இப்போது தாவீது இஸ்ரவேல் கோத்திரம் முழுவதற்கும் ராஜாவாக மாறினான். இஸ்ரவேல் கோத்திரம் முழுவதற்கும் லேவியின் கோத்திரத்தை சார்ந்த ஆரோன் ஆசாரிய அபிஷேகத்தை பெற்றான். அதனை தொடர்ந்து லேவியின் கோத்திரம் ஆசாரிய கோத்திரமாக மாறியது. இப்பொழுது கர்த்தருடைய ராஜாவுக்குரிய வரங்களை யூதாவின் கோத்திரத்தை சார்ந்த தாவீதுக்கு கொடுத்து தாவீதை, அவனுடைய சந்ததியை இஸ்ரவேலிலே ராஜாக்களாக அபிஷேகம் செய்தார். இப்படி கர்த்தர் தம்முடைய ஆஸ்தியின் ஆவிக்குரிய வரங்களை, இஸ்ரவேலை, யாக்கோபை அவர் தன்னுடைய குமாரனாகவும் சிரேஷ்ட புத்திரனாகவும் முதற் பலனாகவும் தெரிந்து கொண்டபடியினால் அவனுடைய 2 பிள்ளைகளுக்கு அதை பிரித்து கொடுத்தார். இந்த முதற் பேரான அந்த அந்தஸ்தை பெறும்படியாகத்தான் எலிசா எலியாவிடம், உன் மீது இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை எனக்கு இரட்டிப்பாக கொடு என்று கேட்டான். நான் இதுவரை அடிமையாக இருக்கிறேன். என்னுடைய சொந்த தகப்பனே என்னை அடிமையாக வேலை வாங்கினான். என்னுடைய சொந்த தகப்பனையே நான் தகப்பனே என்று கூப்பிட முடியவில்லை. எனக்கு உன்னுடைய ஆஸ்தியிலிருந்து உன் மீது இருக்கிற அபிஷேகத்தின் 2 பங்கை எனக்கு கொடுத்து என்னை உன்னுடைய முதற் பலனாகவும் என்னை உன்னுடைய குமாரனாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இரட்டிப்பான வரங்களின் பங்கை எனக்கு கொடு என்று சொன்னான். அப்படியே எலியா சொன்னபடியே எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா அவனை நோக்கி பார்த்தான். நோக்கி பார்த்த பொழுதுதான் அந்த வரம் அவனுக்கு பரலோகத்தில் இருந்து கிடைத்தது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டே போகையில் அக்கினி ரதங்கள் வந்து இருவரையும் பிரித்து எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஆவியானவர் எடுத்துக்கொண்டார். இதை கண்டபடியினால், எப்படி எலியா பரலோகத்துக்கு ஏறி போகிறதை எலிசா கண்டானோ, அப்பொழுது அவன் மீது அந்த ஆவிக்குரிய வரங்களின் 2 பங்கு எலிசா மீது வந்து விழுந்தது. இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பரலோகத்திற்கு ஏறி போகிறதை சீஷர்கள் கண்டார்கள். எலியா ஏறி போகிறதை எலிசா கண்ட அந்த சம்பவத்தின் உறுதிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டம் தான் இந்த எலியாவின் சம்பவம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து தன்னுடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறதை சீஷர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது என்ன நடந்தது என்று பார்ப்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எப்படி எலிசாவும் எலியாவும்
பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அக்கினி ரதங்கள் வந்து இருவரையும் பிரித்து எலியாவை எடுத்துக்கொண்டு போனதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மேகம் அவர்கள் கண்களுக்கு மறைவாக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு போனது. இயேசு கிறிஸ்து அந்த மேகத்தில் ஏறி போகிறதை அவர்கள் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதர்கள் வந்து சீஷர்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள்? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, இங்கு சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போகிறதை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 2 தூதர்கள் வந்து அவர்கள் அருகில் நின்று, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன? உங்களிடத்திலிருந்து ஏறி போன இயேசு கிறிஸ்து எப்படி ஏறி போனாரோ அப்படியே திரும்பி வருவார் என்று சொன்னார்கள். இப்போது எலியா ஏறி போனதை எப்படி எலிசா அண்ணாந்து பார்த்தானோ, அதே போல இயேசு கிறிஸ்து ஏறி போனதை இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களும் அண்ணாந்து பார்த்தார்கள். இப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆவியின் வரங்கள் சீஷர்களுக்கும் இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும். அதற்காக இயேசு அவர்களுக்கு என்ன சொன்னார்? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எலியா ஏறி போகும்போது எலிசா வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது எலியாவின் மீது இருந்த ஆவியின் வரங்கள் எலிசாவுக்கு இரட்டிப்பாக கிடைத்ததை போல நான் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது என்னை நோக்கி பார்க்கிற உங்களுக்கும் ஆவிக்குரிய வரங்கள், என் மீது இருக்கிற வரங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். நான் உங்களிடத்தில் சொன்ன இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் அளவும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அவர் சொல்லை கேட்டு அவர்கள் எருசலேமிலே மேல் வீட்டு அறையிலே ஒன்று கூடி காத்திருந்த போது என்ன நடந்தது? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதும் நிரப்பிட்டு, இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர்கள் எருசலேமிலே மேல் வீட்டு அறையில் எல்லா சீஷர்களும் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடி முழக்கத்தை போல இறங்கி வந்து அவர்கள் இருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பினார். நிரப்பிய பொழுது எப்படி எலிசாவுக்கு அந்த அக்கினியின் ரதங்களை அவன் கண்டானோ, அதே போல அக்கினிமயமான நாவுகளை இயேசுவின் சீஷர்கள் கண்டார்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. எப்படி எலியாவின் சால்வை எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மேலிருந்து கீழே விழுந்த பொழுது அதை எடுத்து எலிசா தன் மீது போட்டுக் கொண்ட போது அவனுடைய ஆவிக்குரிய வரங்கள் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டானோ, அதே போல அந்த அக்கினி ரதங்களை போல அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மீது வந்து அமர்ந்தபடியினால் அன்று முதல் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய வரங்களை இரட்டிப்பாக பெற்றார்கள். இதுவரையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களுக்கு 2 கோத்திரங்களுக்கு அந்த வரங்களை பிரித்து கொடுத்திருந்தார். ராஜாவுக்குரிய வரத்தை யூதா கோத்திரத்திற்கும், ஆசாரியனுக்குரிய வரத்தை லேவி கோத்திரத்திற்கும் கொடுத்திருந்தார். முதலாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த இரட்டிப்பான பங்கு நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அபிஷேகம் செய்து அவர் மீது இருந்த அவர் பிரதான ஆசாரியனாக இருந்தார். அவர் ராஜாதி ராஜனாக இருந்தார். அவருடைய வாரிசுகளாக நம்மை அறிவித்து, நம்மை அவருடைய பிள்ளைகளாக அறிவித்து, நம்மை அவருடைய முதற் பிறந்த சேஷ்ட புத்திரர்களாக தெரிந்து கொண்டபடியினால் அவருடைய ஆவிக்குரிய வரங்களின் 2 பங்கை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். எப்படி
திஸ்பியனாகிய எலியா ஒரு அடிமையாய் இருந்து கர்த்தரால் பெரிய தீர்க்கதரிசியாக மாறி இன்னொரு அடிமையை மீட்டு தன்னுடைய பிள்ளையாய் அறிவித்து தன்னுடைய மேலிருந்த ஆவிக்குரிய வரங்களின் 2 பங்கை அந்த எலிசாவுக்கு கொடுத்தானோ, அதே போல அடிமையின் ரூபம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை மீட்டு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பெற்றெடுத்து நம்மை அவருடைய குமாரர்களாய் அறிவித்து நம்மை அவருடைய முதற் பேரானவர்களாய் தெரிந்து கொண்டு அந்த முதற் பேரானவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கும்படியாக அவர் மேல் இருந்த அபிஷேகத்தை நமக்கு இரட்டிப்பாக கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக முதற் பேராக சிரேஷ்ட புத்திர பாகத்தை உடையவர்களாக இருக்கும்படியாக ஆவிக்குரிய வரங்களை இரட்டிப்பாக நமக்கு கொடுத்து நம்மை உறுதிப்படுத்தினார். எப்படி அது செய்தார்? யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாய் இருக்கும்படிக்காக சத்திய வசனத்தினால் நம்மை அவர் ஜெனிப்பித்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய முதற் பலனாய் இருக்கும்படியாக அவருடைய ஆஸ்தியாகிய ஆவிக்குரிய வரங்களின் இரட்டிப்பாக பங்கை நாம் பெறும்படியாக நம்மை அவர் தம்முடைய பிள்ளைகளாக சிலுவையிலே சத்திய வசனத்தினாலே பெற்றெடுத்து அவருடைய இரத்தத்தினாலே பாவம் கலர நம்மை சுத்திகரித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்படியாக இயேசு கிறிஸ்து சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்து நம்மை பாவம் கலர சுத்திகரித்து பிதாவுக்கு முன்பாக இதுதான் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள்தான் என்னுடைய குமாரர்கள், இவர்கள்தான் என்னுடைய முதற் பேரான சிரேஷ்ட புத்திர பாகத்தை உடையவர்கள், இவர்களுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வரங்களை, என் மீது இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை நான் இரட்டிப்பாக கொடுக்கிறேன் என்று பிதாவிற்கு முன்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தன்னுடைய தன்மேல் இருந்த ஆவிக்குரிய வரத்தின் 2 பங்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இன்று எலியாவின் மீது இருக்கிற ஆவிக்குரிய வரங்களின் 2 பங்கை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மீது இருந்த ஆவிக்குரிய வரங்களின் 2 பங்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். நாம் அறிந்தோம் என்றால் ராஜாவுக்குரிய பரிசுத்தத்தோடும் நீதியோடும் வாழ்வோம் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆவிக்குரிய ராஜாக்கள் நாம் அனைவரும் நாம் சொல்லுகிறபடி இந்த பிரபஞ்சம் நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நீங்கள் என்னை காட்டிலும் அதிகமாக செய்வீர்கள் என்று. நான் செய்ததை காட்டிலும் நீங்கள் அதிகமாக செய்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன் சொன்னார்? எலியா செய்ததை காட்டிலும் எலிசா இரட்டிப்பாக செய்தார். இயேசு கிறிஸ்து அந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் செய்ததை காட்டிலும் நீங்கள் அதிகமாக செய்வீர்கள். அப்படி நாம் செய்ய வேண்டும் என்றால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆவியானவர் நம்மை எப்படி பயன்படுத்துவார் என்பதை குறித்து அடுத்த தேவ செய்தியில் பார்ப்போம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களை அவர் உங்கள் மீது அபிஷேகமாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எலியாவின் ஆவிக்குரிய வரங்களை இரட்டிப்பாக பெறவில்லை, இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள ஆவிக்குரிய வரங்களை இரட்டிப்பாக பெற்றிருக்கிறீர்கள். அந்த வரங்களை பயன்படுத்தி உலகத்திலே இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்து அநேகரை ரட்சித்தாரோ அதே போல நீங்களும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திருந்து
அநேகரை விடுவித்து, அநேகருக்காக ஜெபம் செய்து, அநேகர வியாதியில் இருந்து விடுதலையாக்கி, பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி, ரட்சிப்புக்கு காரணமாக நீங்கள் பயன்படும்படியாக ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அதை எப்படி எடுத்து பயன்படுத்துவார் என்பதை குறித்து அடுத்த தேவ செய்தியை பார்ப்போம். God bless. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.